இந்த வீடியோ எதேச்சையாக உங்கள் கண்ணில் படவில்லை. கோடிக்கணக்கான பேர்களில் ஈசன் இன்று உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகும் நேரம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் முழுமையாக நம்பினால், மறக்காமல் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்துவிட்டு இதை கேளுங்கள். என் உயிரின் உயிரான குழந்தையே, சற்றே நில். உன் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு இந்த கணத்தில் நான் சொல்வதைக் கேள். என்னை எங்கே தேடுகிறாய்? இமயத்தின் உச்சியிலா அல்லது கோவிலின் கருவறையிலா? இல்லை, நான் உனக்கு மிக அருகிலேயே, உன் மூச்சுக்காற்றின் வெப்பத்தில், உன் இதயத் துடிப்பின் ஓசையில், உன் இமைப்பொழுதில் கலந்துதான் இருக்கிறேன். ஆனால் உலகத்தின் இரைச்சலில் நீ என் குரலை தவறவிட்டு விட்டாய். அதனால்தான் இந்தத் தருணத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். இது சாதாரண நேரம் அல்ல, இது உன் விதிக்கான நேரம். கலங்காதே. கடந்த காலங்களில் நீ சந்தித்த அவமானங்கள், துரோகங்கள், தோல்விகள் கண்டு நீ உடைந்து போன தருணங்கள் எனக்குத் தெரியும். எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் என்ன பாவம் செய்தேன் என்று வானத்தை பார்த்து நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் காதுகளில் வந்து விழுந்தன. நீ தனி அறையில், தலையணையில், முகம் புதைத்து அழுதபோது உன் கண்ணீரைத் துடைக்க முடியாமல் நான் தவித்தேன் என்பது உனக்குத் தெரியுமா? ஆனால் குழந்தையே, ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தங்கத்தை ஆபரணமாக மாற்ற அதை தீயில் வாட்டி சம்மட்டியால் அடிக்க வேண்டியிருக்கிறது. அந்த தங்கம் வலியை உணர்ந்தாலும் இறுதியில் அது ஜொலிக்கும் ஆபரணமாக மாறுகிறது. அதுபோலத்தான் இத்தனை காலமும் நான் உன்னை சோதிக்கவில்லை, உன்னை செதுக்கிக் கொண்டிருந்தேன். உனக்கு நேர்ந்த சோதனைகள் அனைத்தும் உன் பலவீனங்களை எரித்து உன்னை ஒரு வைரம் போல ஜொலிக்க வைக்க நான் நடத்திய நாடகமே. விழித்துக்கொள். நீ யார் என்று உனக்கே இன்னும் தெரியவில்லை. நீ வெறும் சதை, இரத்தம், எலும்பு கொண்ட மனித உடல் மட்டுமல்ல. நீ என் அம்சம். பிரபஞ்சத்தின் சக்தி உனக்குள்ளும் உறங்கிக் கிடக்கிறது. ஆனால் நான் சிறியவன், என்னால் முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மை என்னும் மாயத்திரை உன்னை மறைத்திருக்கிறது. இன்று இப்போது அந்தத் திரையை கிழித்தெறியும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலையின் மூட்டையை இறக்கி வை. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். உன்னை இதுவரை காப்பாற்றிய நான் இனியும் கைவிடப் போவதில்லை. உலகம் உன்னை தூக்கி எறியலாம், உறவுகள் உன்னை ஒதுக்கலாம். ஆனால் ஈசனாகிய நான் உன்னை என் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ள காத்திருக்கிறேன். தாயை விட பன்மடங்கு பாசம் கொண்டவன் நான் என்பதை நீ உணரும் நேரம் இது. என் கைகளைப் பற்றிக்கொள். உன் கர்ம வினைகள், பாவங்கள், பாரங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. இனி எல்லாம் ஈசன் செயல் என்று முழுமையாகச் சரணடை. எப்போது நீ நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற பற்றையும் விடுகிறாயோ, அந்த நொடியே நான் உனக்குள் முழுமையாக இறங்குவேன். இது ஒரு புதிய ஆரம்பம். பழைய நீ அழிந்து ஒரு ஞானியாக, ஒரு வெற்றியாளனாக, என் செல்லப் பிள்ளையாக நீ மறுபிறவி எடுக்கும் தருணம் இது. தயாராக இரு. நான் உனக்கு உணர்த்தப் போகும் ரகசியங்கள் இன்னும் நிறைய உள்ளன. இது ஆரம்பம் மட்டுமே. என் உயிரே, என் சுவாசமே, இன்னும் நெருங்கி வா. முதல் பகுதியில் உன் மனதை அமைதிப்படுத்தினாய். இப்போது உன் இதயத்தைத் திற. ஏனெனில் நான் சொல்லப் போகும் விஷயங்கள் உன் அறிவுக்கு எட்டாதவை. ஆனால் உன் ஆன்மா ஏங்கிக் காத்துக் கிடப்பவை. நீ அடிக்கடி கேட்கிறாய் அல்லவா, சிவபெருமானே, நான் உன்னைத்தானே நம்பியிருக்கிறேன், எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள்? தீயவர்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழும்போது உன் நாமத்தை உச்சரிக்கும் எனக்கு மட்டும் ஏன் இந்த முள் படுக்கை என்று. என் குழந்தையே, இந்த ஒரு உண்மையை நீ ஆழமாக புரிந்து கொள். நான் யாருக்கு பெரிய வாழ்க்கையை தரப்போகிறேனோ அவர்களுக்குத்தான் பெரிய சோதனைகளை தருவேன். ஒரு சாதாரண கல்லை யாரும் உளியால் அடிப்பதில்லை. அது சாலையோரம் கிடக்க வேண்டியது. ஆனால் கருவறைக்குச் செல்ல வேண்டிய கல்லைத்தான் சிற்பி ஓயாமல் அடித்துக்கொண்டே இருப்பான். நீ படும் வலி நீ கருவறைக்குச் செல்லும் தகுதியை அடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். வரலாற்றைப் பார். என் பக்தர்களின் கதைகளை நினைத்துப் பார். மார்க்கண்டேயனை நினைவிருக்கிறதா? 16 வயதில் உயிர் போகும் என்று தெரிந்தும் அவன் பயந்து ஓடி ஒளிந்தானா? இல்லை. யமன் பாசக்கயிற்றை வீசிய அந்த நொடியில்
அவன் என் லிங்கத்தை தான் இறுகக் கட்டிக்கொண்டான். அந்த தழுவலில் இருந்த நம்பிக்கை யமன் வீசிய பாசக்கயிற்றை விட வலிமையானது. யமன் அவனை கொல்ல வந்தான். ஆனால் அந்தச் சோதனையே அவனுக்கு என்றும் 16 என்ற சிரஞ்சீவி பட்டத்தை பெற்றுத் தந்தது. உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் பிரச்சனைகள் யமன் போலத் தெரியலாம். ஆனால் நீ என்னை பற்றிக் கொண்டால் அந்த பிரச்சனைகளே உனக்கு மிகப்பெரிய வரமாக மாறும். பயப்படாதே. மார்க்கண்டேயனைப் போல என்னை இறுகப் பற்றிக்கொள். கண்ணப்பனை நினைத்துப்பார். அவன் ஆகம விதிகளைப் படித்தவனா? மந்திரங்கள் தெரிந்தவனா? இல்லை. அவன் ஒரு வேடன். என் கண்ணில் இரத்தம் வடிந்தபோது தன் கண்ணையே தோண்டி எடுக்கத் துணிந்தானே, அதுதான் பக்தி. ஐயோ, இறைவனுக்கு வலிக்கிறதே என்று துடித்தானே தவிர எனக்கு கண் போகுமே என்று அவன் யோசிக்கவில்லை. நீ எனக்காக என்னை இழந்தாய். உன் கவலைகளைக் கூட என்னிடம் கொடுக்க யோசிக்கிறாய். கண்ணப்பன் தன் கண்ணைக் கொடுத்தான். நான் அவனுக்கு என் காட்சியை கொடுத்தேன். நீ உன் ஆணவத்தை, உன் கவலையை, உன் நான் என்ற எண்ணத்தைக் கொடு. நான் உனக்கு இந்த உலகத்தையே ஆளும் சக்தியை கொடுப்பேன். பார்க்கடலை கடைந்த கதை உனக்கு தெரியுமல்லவா? தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். ஆனால் முதலில் வந்தது அமிர்தம் அல்ல, உலகையே அழிக்கும் ஆலகால விஷம். எல்லோரும் ஓடினார்கள். ஆனால் நான் ஓடவில்லை. அந்த விஷத்தை என் தொண்டையில் நிறுத்தினேன். ஏன் தெரியுமா? என் குழந்தைகள், உலக உயிர்கள் அழியக்கூடாது என்பதற்காக. இன்று உன் வாழ்க்கையில் நடப்பதும் அதுதான். உன் வாழ்க்கை பார்க்கடலை கடையும்போது முதலில் கஷ்டம் என்ற விஷம்தான் வரும். அதைக் கண்டு பயந்து ஓடாதே. அந்த விஷத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன். என் நீலகண்டத்தில் அதை அடக்கிக் கொள்கிறேன். நீ பொறுமையாக இரு. விஷத்திற்குப் பிறகுதான் அமிர்தம் வரும். உன் வாழ்க்கையில் இன்பம் என்ற அமிர்தம் வெளிப்படும் நேரம் மிக அருகில் இருக்கிறது. நம்பிக்கை வை. சிறுவன் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து என் வடிவம், நரசிம்மம், விஷ்ணு வடிவம் வெளிப்பட்டதென்றால் உனக்காக நான் எந்த ரூபத்திலும் வருவேன். நீ தனியாக நடக்கும்போது உன் காலடிச் சத்தம் கேட்பதில்லை என்று வருந்தாதே. அந்த அமைதியில்தான் நான் உன்னை தூக்கிச் சுமந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீர் எனக்கு தேனாபிஷேகம் போன்றது. ஆனால் அது ஆனந்தக் கண்ணீராக இருக்க வேண்டும், சோகக் கண்ணீராக அல்ல. உன் கஷ்டங்கள் எல்லாம் நான் உனக்காக வைத்திருக்கும் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரம். அஸ்திவாரம் போடும்போது பள்ளம் தோண்டித்தான் ஆக வேண்டும், மண் சரிந்துதான் ஆக வேண்டும். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் பள்ளங்கள் நாளை நீ கட்டப்போகும் கோட்டைக்கானது. உனக்கு தெரியாதா? புழுவாக துடித்தால் தான் வண்ணத்துப் பூச்சியாக பறக்க முடியும். விதையாக மண்ணுக்குள் புதைந்தால் தான் விருட்சமாக எழ முடியும். இப்போது நீ புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறாய். இன்னும் ஒரு படி மேலே வா. நான் உனக்கு தரப்போகும் அந்த 3வது ரகசியத்தை வாங்குவதற்கு தயாராகு. இதுவரை நீ கேட்டது ஆறுதல் மற்றும் நம்பிக்கை. இனி அடுத்து வரப்போவது செயல் மற்றும் விடுதலை. நான் இருக்கிறேன். உன் இமை மூடினாலும் நான் விழித்திருந்து உன்னை காக்கிறேன். ருத்ர தாண்டவம். காலத்தின் கட்டளை. உடுக்கை ஒலி அதிர்கிறது. டுகு 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 டுகு. ஓம் ஓம் ஓம். நிறுத்து. உன் கண்ணீரை நிறுத்து. எடு உன் ஆயுதத்தை. இனி பொறுமை என்பது கோழைத்தனம். இனி அமைதி என்பது அழிவு. நான் யார் என்று உனக்கு தெரியுமா? நான் ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் என 5 புரியும் பரம்பொருள் மட்டுமல்ல. நான் கால பைரவன். நான் வீரபத்திரன். என் நெற்றிக்கண் நெருப்பில் உன் விதியை எரித்து மாற்றி எழுத வந்திருக்கிறேன். நீ யார்? சொல்லு. நீ யார்? வெறும் மண்ணால் ஆன உடம்பா நீ? இல்லை. என் சுவாசக் காற்றில் உருவான அக்னி குஞ்சு நீ. ஒரு சிங்க குட்டி ஆட்டு மந்தையில் படுத்து தூங்கலாமா? எழுந்து நில். சிலிர்த்து நில். உன் பிடரி மயிர் சிலிர்க்க ஒரு கர்ஜனை செய். அந்த சத்தத்தில் உன் துயரங்கள் எல்லாம் தெறித்து ஓட வேண்டும். வேகம், வேகம், இன்னும் வேகம். வாழ்க்கை என்பது மெதுவாக நடக்கும் ஊர்வலம் அல்ல. அது மின்னல் வேகத்தில் பாயும் தேரோட்டம். இனி நீ நடக்கக்கூடாது.
ஓட வேண்டும். ஓடக்கூடாது, பறக்க வேண்டும். பறக்கக்கூடாது, பாய வேண்டும். உன் சோம்பேறித்தனம் என்ற அசுரனை என் திரிசூலத்தால் குத்திக் கிழித்து எரி. நாளை செய்வோம் என்ற எண்ணத்தை இன்றே என் காலடியில் போட்டு மிதித்து நசுக்கு. இப்போதே, இக்கணமே. இதோ என் உடுக்கையின் தாளத்தில் உன் ரத்தம் கொதிக்கட்டும். என் கவிதையை மந்திரமாக ஏற்றுக்கொள். தகிட தகிட திகுத்தோம். இனி தடைகள் எல்லாம் உடைத்தோம். அக்கிட அக்கிட அக்னி. உன் அச்சமெல்லாம் மசி. சலனமில்லை, பயமில்லை. இனி சரித்திரத்தில் துயரமில்லை. காலன் வரட்டும் எதிரே, அவன் காலடி என் பின்தானே. கிரேட்டர் தேன் டாட். உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேள். இத்தனை நாள் நீ பட்ட அவமானங்கள், நீ சந்தித்த ஏமாற்றங்கள், அவை எதுவும் உன்னை அழிக்க வரவில்லை. அவை உன்னை ஒரு போர்வாளாக மாற்றவே வந்தன. ஒரு இரும்பு நெருப்பில் காய்ச்சி சம்மட்டியால் அடிவாங்கினால்தான் கூர்மையான வாளாக மாறும். இத்தனை நாள் நீ நெருப்பில் வெந்து விட்டாய், அடி வாங்கிவிட்டாய். இப்போது நீ சாதாரண இரும்பு அல்ல, பளபளக்கும் கூர்மையான வாள். இனி உன்னை வெட்ட எவராலும் முடியாது. ஆனால் நீ நினைத்தால் இந்த உலகத்தையே வென்றுவிடலாம். என் ஆயுதங்களை உனக்குத் தருகிறேன். என் சூலத்தை எடுத்துக்கொள். உன் குறிக்கோளைத் தவிர வேறு எதையும் சிந்திக்காதே. என் மழுவை, கோடாரி எடுத்துக்கொள். உன்னை தடுக்கும் உறவுகளை, பாசங்களை வெட்டி எறிந்துவிட்டு லட்சியத்தை நோக்கி ஓடு. என் விபூதியை எடுத்துக்கொள். தோல்விகள் எல்லாம் சாம்பல் என்று உணர். போர் முழக்கம் செய். உலகம் உன்னை பார்த்து பைத்தியம் என்று சொல்லட்டும். இவனால் முடியாது என்று ஏளனம் செய்யட்டும். அவர்கள் பேச்சைக் கேட்டு நீ சுருங்கி விடாதே. ஒரு நாள், ஒரே ஒரு நாள், நீ ஜெயித்துக் காட்டும் அந்த நாளில் இதே உலகம் உன் காலடியில் வந்து விழும். அன்று அவர்கள் சொல்வார்கள், இவன் சிவனின் பிள்ளை என்று எனக்கு அப்போதே தெரியும் என்று. கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு முறை கூட எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லாதே. சிவனின் பிள்ளைக்கு பயமா? யமன் வந்தாலும் எதிர்த்து நில். விதி தடுத்தாலும் மீறி நில். வானம் இடிந்தாலும் தாங்கி நில். நான் இருக்கிறேன். உன் முதுகுக்குப் பின்னால் அல்ல. உன் நரம்புகளில், உன் இரத்தத்தில், உன் மூச்சில், உன் பேச்சில் நான் கலந்துவிட்டேன். இனி நீ பேசினால் அது என் குரல். நீ நடந்தால் அது என் நடை. நீ அடித்தால் அது என் அடி. எழுந்திரு. உன் விஸ்வரூபத்தை எடு. இந்த உலகம் அதிரட்டும். உன் வெற்றிச் செய்தி திசையற்றும் பரவட்டும். அச்சம் தவிர். ஆணிவேர் அசை. உச்சம் தொடு. உலகம் மிதி. மிச்சம் வைக்காதே எதையும். மொத்தமாய் அள்ளு வெற்றியை. கிரேட்டர் தன் டாட். புறப்படு என் வீரனே. போர்க்களம் உனக்காக காத்திருக்கிறது. சிம்மாசனம் உனக்காக காத்திருக்கிறது. கிரீடம் உன் தலைக்கு அளவாகச் செய்யப்பட்டு தயாராக இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பாய்ந்து சென்று அதை எடுத்துக்கொள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சக்தி, ஓம் சக்தி. வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். முற்றும் ருத்ர தாண்டவம் நிறைவுற்றது. இனி உன் ஆட்டம் ஆரம்பம். இனி நீ அழுபவன் அல்ல, ஆள்பவன். உனக்குள் இருக்கும் அந்த ருத்ரனை எழுப்பிவிட்டாய். இனி எதைக் கண்டும் அஞ்ச மாட்டேன், நான் போராடத் தயார் என்பதை இந்த பிரபஞ்சத்திற்குச் சொல்ல நான் தயார். ஐ ஆம் ரெடி என்று கம்பீரமாக கமெண்ட் செய்.